வாட் இஸ் த ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் டைரக்ட் ஃபண்ட்? டைரக்ட் ஃபண்டில் நீங்களே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை மேனேஜ் பண்ணுறதுனால அது காஸ்ட் எஃபெக்டிவாகவும் பெட்டர் ஆப்ஷனாகவும் தெரியலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் ஹிடன் காஸ்ட் ஆஃப் மேனேஜிங் யுவர் ஓன் ஃபண்ட்ஸ். நீங்கள் உங்கள் ஃபண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் அண்ட் எஃபர்ட்ஸ் போடணும். உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ரிசர்ச்சிங், ட்ராக்கிங் அண்ட் ரீஇம்பேலன்சிங்னு அடிக்கடி பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். ஒரு தடவை பண்ணிட்டு விட்டால் போதுன்னுங்கிற மாதிரி நீங்கள் உங்களால் விட முடியாது. கன்சிஸ்டண்ட்டாக அதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணணும். இதுக்கெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தேவைப்படும். உங்களால் இதுக்கு நேரம் ஒதுக்க முடியாதுன்னா அப்போ கண்டிப்பாக அட்வைசர் உங்களுக்கு தேவை. எமோஷன்ஸ் உங்கள் முடிவை கட்டுப்படுத்தும். உதாரணத்துக்கு மார்க்கெட் விழுறப்போ பதட்டத்தில் ஸ்டாக்ஸை விற்கிறது. கைடன்ஸ்க்கு யாரும் இல்லாமல் யூ வில் பி லெஃப்ட் அலோன். ஆனால் ஒரு அட்வைசர் உங்கள் கூட இருந்தால் சரியான நேரத்தில் சரியான ப்ராடக்டை செலக்ட் பண்ண உதவுவாங்க. டைரக்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ முக்கியமாக புவர் டைமிங், மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், டிலேட் ரீபேலன்சிங் இதெல்லாமே உங்களுக்கு நிறையாவே காஸ்ட் ஆகும். ஸோ நீங்களே டைரக்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது சீப்பர் ஆப்ஷனாக தெரியலாம், ஆனால் அதோட ஹிடன் காஸ்ட் ரொம்பவே அதிகம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கோங்க.